வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான குயிக்காக ரெடி ஆகிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் டைமில் நம்மளுக்கு டைம் இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நமக்கு தினமும் இட்லி தோசையை செஞ்சு நமக்கும் போர் அடிக்கும். இதை சாப்பிட்றதுனால சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கும். இட்லி தோசைன்னு அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் பண்ணி கொடுங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டிஃபன், லன்ச், டின்னர் அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி கூட இதில் சேர்க்கலாம். வேர்க்கடலை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி வேணுங்கிறவங்க முந்திரி சேர்த்துக்கோங்க, வேர்க்கடலை வேணுங்கிறவங்க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறது 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நாம் இப்போ இது கூட 1 கப் அளவு ரவை சேர்க்க போகிறோம். அப்போ நான் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த 1.5 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இது குக்கரில் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் வந்து பாத்திரத்தை கூட வச்சு பண்ணிக்கலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குக்கரில் நீங்கள் வைக்கிறதுனால ஒரு 2 விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு 2 விசில்லையே பருப்பு நல்லா வெந்துடும். இது சிறு பருப்புலையே குயிக்காக வெந்துடும். 2 விசில் விட்டாலே போதும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிக்கும்போது பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் காய்கறி வேணும்னாலும் சேர்க்கலாம். காய்கறி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் டைம் இருந்ததுன்னா என்ன காய் இருக்கோ அந்த காய் நீங்கள் சேர்க்கலாம். மஷ்ரூம் அந்த மாதிரி இதில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். மஷ்ரூம் நல்லாயிருக்கும், பன்னீர் நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்லாவே தெரியும், நம்ம கண் கூடவே பார்க்கலாம், வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். பருப்பு நல்லா வெந்ததும் ரவையை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலன்னா ரவையெல்லாம் கட்டி ஆகிடும். அதனால் ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரவையை போட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பாசிப்பருப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் பண்ணுற எந்த டிஷ்ஷுமே வந்து நமக்கு டேஸ்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொங்கலுக்கு என்னெல்லாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவோமோ அதெல்லாம் இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.